எங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் விண்ணப்பிப்போம். கர்த்தாவே, உம்மை நன்றிலத்தோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்காக வெற்றி சிறந்த கர்த்தரப்பா. நீர் எங்களுக்காக ஜெயம் கொண்ட தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை வேதனைப்படுத்துகிறதான, எங்களை அதைரியப்படுத்துகிறதான சாத்தான் தோற்று போனவன் அப்பா. இந்த காலை வழியிலே சுவாமி, எங்களால் சுயாதீனமாய் தேவனை தொழுது கொள்ள முடியாதபடிக்கு எங்களை கட்டி வைத்திருக்கிறதான ஒவ்வொரு கட்டுகளும் உடைக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த காலை வழியிலே உம்முடைய முகத்தை காணத்தக்கதாக, உம்முடைய பிரசன்னத்தை தனிப்பட்ட முறையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக சுவாமி எங்களோடு கூட நீர் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்குள்ளாய் நாங்கள் வைத்திருக்கிறதான ஆண்டவரே மேட்டிமைகள், ஆண்டவரே பெருமைகள் சுவாமி, ஆண்டவரே எங்களால் உம்மை காண முடியாதபடிக்கு இருக்கிற ஆண்டவரே சகல தடைகளையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் விட்டுவிட்டு பெத்தாவே. இந்த காலை வழியிலே நாங்கள் சுயாதீனமாய் உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய முகத்தை காண, ஆண்டவரே சந்தோஷமாய் உம்மை பாடி துதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே விடுதலையோடு கூட கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லது. வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் கல்வாரி சர்ச்சின் சார்பாக வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை நோக்கி பாடப்போகிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. அந்த நாமங்களை சொல்லி இன்றைய நாளிலே நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். உற்சாகமாக நாங்கள் தேவனை பார்த்து ஆராதிப்போம். சொல்லி பாடிடுவே, கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடி. எல்ரோய்க்கு அல்லேலூயா, எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீர. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. எல் ஷடாவும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் காண்பீங்க. எல் ஷடாவும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் காண்பீங்க.
நாமங்கள் இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோரிலும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாய் என்னை என்றும் நடத்துவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவனாக இன்றும் என்றும் பாடுவீங்க. எல்லோரிலும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவனாக இன்னும் என்றும் பாடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ருஹா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ருஹா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். நாங்கள் அப்படி அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆயிரம் நாமங்களை உடையவர் நாம் ராஜா. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். நாங்கள் அப்படி தேவனை ஆராதிப்போம். அவருடைய நாமங்கள் ஆயிரம் நாமங்கள் உண்டு. இந்த காலவழியில் அவருடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறது அவருடைய உயர்ந்த நாமங்களை சொல்லி அவருடைய நாமத்தை ஆராதிக்க மாத்திரமே. நாங்கள் வெறுமனை இராதபடிக்க நாங்கள் தேவனுடைய நாமங்களை சொல்லி உயர்த்தி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆயிரம் நாமங்களை உடையவரே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஓ உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஓ ஆண்டவரே, நான் இன்னுமாக உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நான் இன்னுமாக உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இன்னும் உம்முடைய புகழை நோக்கி நான் பாட போகிறேன் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நீங்கள் செய்த நன்மைகளை குறித்து நான் உம்மை ஆராதிக்க போகிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி ராஜனே. ஓ ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுவோமா? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதி சபையாரோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? நான் வாய்களை மூடிய வண்ணமாக இராதபடி என்னுடைய இருதயங்கள் கட்டுகள் உடைக்கத்தக்கதாக நான் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லுவோமா? உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் மேலும் பலன் கொடுத்திடுவி உந்தன் தழும்புகளா குணமாக்கிடுவி. விசுவாசத்தோடு சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. பலன் கொடுத்திடுவி உந்தன்
நாங்கள் எங்களுடைய கட்டுகள் உடைக்கத்தக்கதாக நாங்கள் அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன் என்பதாக. இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, ஓ உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே எல்லா புகழும் உமக்கு ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை மாத்திரமே உயர்த்துவதற்கு இந்த நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு எல்லா புகழும் ஆண்டவரே, எல்லா கணமும் ஆம் சுவாமி. என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே விசுவாசத்தோடு சொல்லுவோமா? எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர்க்கே. எனக்காய் எங்களுடைய கரங்களை இருதயத்துக்கு நேராக வைத்து நம்ம சொல்லுவோமா? எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சொல்லுவோமா? எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றின் பின்னால் தோற்றனவே. நான் சொல்லுவோம் ஆண்டவரே, நான் எடுத்த தீர்மானங்கள் தீர்மானங்கள் ஒன்றின் பின்னால் தோற்றனவே. எனக்காக சோராமல் உழைக்கிறவர் அவர். சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்றாமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர்க்கே. சொல்லுவோமா? எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. இருதயத்திலே கைகளை வைத்து சொல்லுவோம். எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. இருதயத்திலே கைகளை வைத்து சொல்லுவோம். அவர் எனக்காய் நிற்கிற தேவன், அவர் எனக்காய் பேசுகிறதான தேவன். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. ஆமாண்டவரே. என் கை மீறி
ஆண்டவரை பார்த்து என் கரம் தவறிய இடங்களெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டி சொல்லுங்க எல்லா புகழும் அவருக்கு. ஆமா ஆண்டவரே, எல்லா கணமும் ஆம் சுவாமி, என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர். இருதயத்தில் கைகளை வைத்து சொல்லுவோம். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் அவர் ஒருவர் மாத்திரமே எனக்காக நிற்கிற தேவன். அவர் ஒருவர் மாத்திரமே எனக்காய் பேசுகிறதான தேவன். வேறொருவரும் இல்லை. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே குறைகள் செய்யாததை பரக்கிருபை செய்திடுவே. பரிந்துரைகள் செய்யாததை பரக்கிருபை செய்திடுவே. தானாக முன்வந்து உதவினீரே. முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன்வந்து உதவினீரே. முன்னுரிமை நான் என்று சொல்லுங்க எல்லா புகழும், எல்லா புகழும் ஆமா ஆண்டவரே, எல்லா கணமும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஆமா ஆண்டவரே. ஓ, அப்படியே நாங்கள் தேவனை ஆராதிப்போம். எங்களுடைய ஆராதனை இடைநிறுத்தாதபடிக்கு அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதான தேவன். ஓ, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ, எங்களுக்காக பேசுகிறது ஆண்டவரே. ஓ, நீர் மாற்றமே எங்களுக்காக முன்னிக்கிறதான தேவன். அல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீங்கள் செய்த காரியங்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி சுவாமி. ஓ, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. அல்லேலூயா. நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். காலை வணக்கம் சபையாருக்கு. திருப்பிக் கொள்வோம் வேதாகமத்தில் 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5 வசனம் முதல் 12 வசனம் வரை. 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5 வசனம் முதல் 12 வசனம் வரை. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் 406 பக்கம். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது
இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சிமேயி என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சிமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளியின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோம் கையிலே ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகி என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டுமென்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்பும் தாவீது அபிசாயும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பெஞ்சமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். பெரிய ஒரு கதை. எத்தனை பேர் இந்த நான் வாசித்த பகுதியை இதுக்கு முதல் வாசித்திருக்கிறீர்கள்? இந்த கதை தெரிஞ்சவங்க கையை ஒத்துங்களா? எனக்கு லேசாக இருக்கும் பேசுறதுக்கு. ரைட் ரைட் ரொம்ப குறைவான கரங்களை தான் காண்றேன். அப்போ நிறைய பேருக்கு இந்த கதை தெரியாது. இந்த கதையின் பின்னணி என்னவென்று சொன்னால், அதுக்கு முதல் இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு என்னவாக இருக்குமாக என்று சொன்னால், பாடிய பாட்டை போல தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலே போகின்ற போது ஒரு கிறிஸ்தவன் எப்படி அந்த சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்கிறான் என்பதே செய்தி. தொல்லை கஷ்டங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வரும். தொல்லை கஷ்டங்கள் வரும் பொழுது எப்படி ஒரு கிறிஸ்தவன் அந்த சூழ்நிலைக்கு முகம் கொடுக்க வேண்டும்? இப்போ நான் பின்னணிக்கு வருகிறேன். தாவீது ராஜா தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் தாவீது ராஜாவை துரத்தி ராஜ்யபாரத்தை எடுப்பதற்கு எத்தனிக்கின்ற ஒரு பின்னணி. அந்த கதைக்கும் இன்னொரு கதை இருக்குது, அதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏன் தாவீது ராஜாவுக்கு இப்படி நடந்தது, ஏன் அவனுடைய மகன் அப்சலோம் தாவீதை துரத்துகிறான் என்பதற்கும் ஒரு கதை உண்டு. ஆனால் இந்த கதையின் பின்னணியிலே இன்னும் தாவீது ராஜாவாக இருக்கிறார். தாவீதை அவனுடைய சொந்த மகனாகிய அப்சலோம் பழைய ஏற்பாடு காலத்தில், இந்த ராஜாக்களுடைய காலத்தில் ராஜ்யபாரத்தை பிடிக்கிறது அப்படித்தான். ஒரு ராஜா இருப்பார், அவருக்கு விரோதமாக இன்னொரு ராஜா படையெடுப்பார், துரத்துவார், ஆட்சியை பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கன்செப்ட் தான் இந்த ராஜாவுடைய ஆட்சி காலத்தில் நடக்கிற ஒரு வழக்கமான ஒரு காரியம். எனவே இப்பொழுது தாவீதை அவனுடைய சொந்த மகன் அப்சலோம் துரத்துகிறான். அப்சலோம் தாவீதை துரத்தி தாவீதை என்னமா அது செய்து ராஜ்யபாரத்தை தன் கரம் பிடித்து கொள்வதற்காக அப்சலோம் ஒரு முயற்சியிலே இருக்கின்ற பின்னணி. இப்போ தாவீது ராஜாவுக்கு தெரிய வந்த பொழுது தன் மகன் அப்சலோம் தனக்கு எதிராக எழும்புகிறான் என்று சொல்லி தன் சொந்த மகனுடைய கையில் இருந்து தன் பிராணனை காத்து கொள்ள ஓடுகிற அந்தோ பரிதாபமான ஒரு தகப்பனாக தாவீதை நாங்கள் இங்கே காணுகிறோம். தாவீது ஒரு அந்தோ பரிதாப நிலையிலே தன் சொந்த மகன் அவனுக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலையிலே கையில் அப்சலோம் கையில் தாவீது கிடைச்சா தாவீதை கொல்லக்கூட சான்ஸ் இருக்கு. யாரு? சொந்த மகன். ஆகவே தன் சொந்த மகனுடைய கையிலிருந்து தன் பிராணனை காத்து கொள்ள ஓடுகிற ஒரு தகப்பன். இன்னொரு பக்கத்தில் இவன் நாட்டுக்கு ராஜா. அப்போ ரெண்டு பின்னணிகளை நீங்கள் வச்சு கொண்டு பார்க்கலாம் கதையை. ஒரு பக்கத்தில் ஓடுகிறது ஒரு தகப்பன், இன்னொரு பக்கத்தில் ஓடுகிறது ஒரு ராஜா. சும்மா ஒரு ஆள் இல்லை, இவர் ஒரு ராஜா. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மனம் உடைந்து போய் மனம் விரக்தி அடைந்து
தாவீது ஃபெடப்பாகி லைஃப்பில் முன்னோக்கி போகிறாரு. அப்படி போகும் சூழ்நிலையிலே தாவீதுக்கு இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி யாருக்கு கேள்விப்பட்டது? சிமேயி. சிமேயி என்று சொல்லக்கூடிய மனிதன் யாரு? அவன் சவுலுக்கு சொந்தக்காரன். சவுல் யாரு? சவுல் யாரு? பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கு மாமா, உறவு முறையில், நாட்டு முறையில் ராஜா. அப்ப தாவீதுக்கு மாமா, நாட்டுக்கு ராஜா. சவுலுடைய கதை உங்களுக்கு தெரியும். சவுல் யுத்தத்திலே மரித்து, சவுலுக்கு பிறகு ஆண்டவர் ராஜ்யபாரத்தை தாவீதுக்கு கொடுத்தார். தாவீதை சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். இப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்குற காரியம் என்னவென்று சொன்னால், தாவீது ஏற்கனவே மனம் உடைந்து ஒரு விதமான சோர்வின் பாதையிலே போய்கொண்டிருக்கும் வேளையிலே இந்த செய்தி சவுல் வீட்டு சொந்தக்காரனுக்கு போக, ஷிமேயி அவனுக்கு தாவீதுடைய குடும்பத்தை குறித்து, தாவீதை குறித்து ஒரு பகை இருந்தது. அவர்களுடைய பார்வையிலே தாவீதுனால தான் சவுல் இல்லாமல் போனான், தாவீது தான் இதுக்கு பொறுப்பு, எங்கட சொந்தக்காரனாகி சவுல் இன்னைக்கு ஆட்சியில் இல்லை, ராஜாவாக இல்லை. அவனுக்கு ஒரு பகை இருந்தது தாவீது மீது. அவன் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அவங்க குடும்பத்தார் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வராமலா போகும் தாவீதை பழி வாங்குறதற்கு. இப்போ பழி வாங்கும் ஒரு உணர்வு சிமேயி உட்பட சவுலின் வீட்டாருக்கு தாவீதை குறித்து இருந்தது. நல்லா சொல்ற ஒவ்வொரு கதைகளையும் கவனமாக கேளுங்க, இதுக்கு தொடர்புகள் இருக்கிறது. அவனுக்கு இது ஒரு அச்சாறு மாதிரி கதை. அவனுக்கோ பகை, இவனோ ஃபெடப்பாகின ஒரு அப்பா, சொந்த மகன் அப்சலோம் இன்னொரு பக்கத்தில் துரத்துகிறார். நாலா பக்கம் தாவீது திரும்புற பக்கம் எல்லாம் தாவீதுக்கு பிரச்சனை. தாவீது எங்கேயாவது ஒரு பக்கம் திரும்பலான்னு சொன்னா தாவீதுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ இதில் முதலாவது இந்த 5ஆம் வசனத்தில் இந்த சிமேயி தாவீதை தூஷித்து கொண்டு தாவீதை இல்பொருளாக்க வேண்டும் என்ற ஒரு விதமான நோக்கத்திலே ஈடுபடுகிறான். இதில் நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? கற்றுக்கொள்ளுகிற முதலாவது படிப்பினை, நாங்கள் மனச்சோர்விலே போகும் பொழுது, நாங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே போகும் பொழுது நாங்கள் எதிர்பார்ப்பது ஆறுதல். யாராவது எங்களை, உங்களுக்கு கூட அப்படி இருக்கலாம், நீங்கள் மனச்சோர்வு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது யாராவது எங்களை விசிட் பண்ண மாட்டாங்களா, யாராவது ஒரு ஃபோன் காலில் எங்களை விசாரிக்க மாட்டார்களா, எங்களுக்கு ஒரு ஜெபம் யாராவது பண்ணிட மாட்டாங்களா, அப்படி தானே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் யாராவது உங்களை உங்களுக்கு உடம்பு முடியலை, உதாரணமாக உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, ஏதோ உங்களோட மனஸ்தாபத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த செய்தி போகுது. அந்த செய்தி அவர்களுக்கு போகும் பொழுது அவர்கள் உங்களை என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள்? என்ன எதிர்பார்ப்பீர்கள்? ஒரு ஆறுதல். நான் சொன்ன மாதிரி, அவங்க தூற்றுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை இழிவுபடுத்தினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேதனையாக இருக்கும். தாவீதுக்கும் அதே சூழ்நிலை தான். நாங்கள் சோர்வடையும் நேரங்களில் நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவோ ஆறுதல், ஆனால் கிடைக்காத ஆறுதல். நாங்கள் எதிர்பார்க்கிற ஆறுதல் எங்களுக்கு கிடைக்காது. எங்களை தூற்றுவதற்கு ஒரு கூட்டம் பார்த்து கொண்டே இருக்கும். பார்த்து கொண்டே இருக்கிறாங்களா? அவர்கள் நினைப்பார்கள், இந்த எங்கட சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முகத்தை இந்த அளவுக்கு தொங்க போட்டுக்கிட்டு சொல்கிறது என்ன உண்மை தான், ஐயோ உங்களுக்கு கஷ்டமா, எங்களுக்கும் வேதனையாக இருக்குது, உங்களுக்கு இப்படி ஆயிருச்சான்னு வாயளவில் சொன்னதுக்கு மனசளவில் நாங்கள் நினைப்போம், உந்த வேடே நல்ல வேலை, எங்களுக்கு என்ன கஷ்டம் கொடுத்துருப்பாங்க, என்ன ஆட்டம் ஆடுனாங்க அப்படி சொல்லுவோமல்ல, என்ன ஆட்டம் ஆடுனாங்க, இன்னைக்கு அடங்கிட்டாங்களா? அது எங்க மனுஷீக சுபாவம். யாருக்காவது ஏதாவது நடந்தா அவங்கள இன்னும் அது சைக்காலஜிக்கலா மனோதத்துவ நிபுணர்கள் இப்படி சொல்லுகிறார்கள்,
ஒருவர் காயத்தில் இருந்தால் மற்றவர்களையும் காயப்படுத்துவார். என்னது? ஒருவர் காயப்பட்டிருந்தால் அவர் காயத்தில் இருக்கிறதுனால மற்றவர்களையும் காயப்படுத்துவார். அது சைக்காலஜி. ஹர்ட்டாக யாராவது ஹர்ட்டாக இருந்தால் அவங்க மற்றவர்களையும் ஹர்ட் பண்ணுவாங்க. அதுதான் மனோ தத்துவம். அப்போ ஷிமேயி சைக்காலஜிக்கலாக ஹர்ட்டாகி இருக்கிறாரு தாவீதை குறித்து. அவர் நினைச்சாரு இந்த சூழ்நிலை தாவீதை பழி வாங்குவதற்கு நல்ல தருணம். தாவீதுக்கு முன்னுக்கு போறாரு, போய் தாவீதை தூஷிக்கிறாரு, தாவீதுக்கு கல்லடிக்கிறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, தாவீது யாரு? நான் ஆரம்பத்தில் சொன்ன தாவீது யாரு? ராஜா. பழையற்பாடு காலத்தில் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போக லேசில் முடியாது. தாவீதுக்கு பிரச்சனை வந்தது என்னமோ உண்மைதான், தாவீது கொஞ்சம் மைண்ட் அப்செட்டில் இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனால் அவர் தான் இன்னும் ராஜா. சும்மாவும் போகல தாவீது. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பலசாலிகள் வலது புறம் இடது புறம் நடக்கை. அப்போ பாடிகார்ட்ஸோடு போறாரு தாவீது. சும்மா போகல, ராஜா தானே. வலது புறம் இடது புறம் பாடிகார்ட்ஸ் போறாங்க. தாவீதை யாரும் நெருங்கல, அது என்ன பாடிகார்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஷிமேயி ராஜாவுக்கு எதிராக போனது மட்டுமல்லாமல் ராஜாவை தூற்றி ராஜாவுக்கு கல்லடித்து, அந்த வார்த்தைகள் ரொம்ப தடித்த வார்த்தைகள். இரத்த பிரியனே, பேலியாளியின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. அவன் தாவீதை தூற்றுகிறான். தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்? தாவீது எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு அந்த சூழ்நிலையில்? 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் ரீசனை சொல்றான். நீ இரத்த பிரியனான மனுஷன், சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவாகிய கர்த்தர் உன் வீட்டார் மேல இரத்த பழியை கொண்டு வருவார். கர்த்தர் பாத்தியா, நீ அவனுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல நீ சவுலை இல்லாம நீ ராஜ்யபாரத்தை எடுத்தாய், பாத்தியா நடந்தது என்னன்னு? ஓ மகன் இப்போ உனக்கு விரோதமாக எழும்பி விட்டான். நீ இரத்த பிரியன், நீ செய்த அக்கிரமத்தில் அகப்பட்டாய். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஷிமேயுடைய உள்ளத்தில் இருந்த ஆதங்கத்தை நாங்கள் காணுகிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் சோர்ந்து போகும் நேரங்களில் ஜனங்கள் எங்களை தேற்றுவதற்கு மாறாக தடித்த வார்த்தைகள் என்றால் அவதூறு கூறக்கூடிய வார்த்தைகளை எங்களுக்கு பாவிக்கும் பொழுது, தீயினால் சுட்ட வடு உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு என்று திருக்குறளில் சொல்லப்படுவதைப் போல அந்த வடு எங்கள் உள்ளங்களை தைக்கும். அப்ப இந்த சோர்வு தாவீது ஏற்கனவே ஃபெடப்பில் இருந்ததனால நான் நம்புகிறேன் இந்த ஷிமேயின் வார்த்தைகள் தாவீதை இன்னும் சோர்வடைய நிச்சயமாக செய்திருக்க வேண்டும். ஆனால் இதில் தான் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது 9வது வசனத்தில். தாவீதுடைய பாடிகார்டில் ஒருத்தர் இருந்தார், அபிஷாய். 9ஆம் வசனம் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே. அப்ப அபிஷாய் இன்னொரு கேரக்டர். அபிஷாய் வந்து சொல்றாரு, ராஜா இவனும் ஒரு மனிதனா? என்ன வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு அவனுக்கு? சிம்ம நாய் இல்லை, என்ன நாய்? செத்த நாய். இவன் மனுஷன் இல்லை, இவன் ஒரு நாய். அதில் இவன் செத்து போனா, அதாவது இவெல்லாம் ராஜாவுக்கு முன்னுக்கு சில நேரம் அப்படியெல்லாம் நாங்கள் பேசுவோம் இல்லையா, இந்த என்னமோ சொல்லுவாங்க, இந்த சில நேரங்களில் நாங்கள் நினச்சி பார்க்காத ஆளுங்கெல்லாம் எங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். அப்போ இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவெல்லாம் சொல்லுவோம் பேச்சுக்கு, இவெல்லாம் என்னைய கேள்வி கேட்குற லெவலுக்கு நான் வந்துட்டேன்னா, இவெல்லாம் இன்னைக்கு இவன் முன்னுக்கெல்லாம் நான் இப்படி அவமானப்பட வேண்டியது வந்துச்சுன்னு நாங்கள் சில வேலை பேசுகிறோம் தானே. இவனும் ஒரு மனுஷனா என் ராஜாவை அவமானம்? அப்போ இன்னைக்கு நாங்கள் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்க, எனக்கு தெரியும் இருக்கிறீங்க, நோட்ஸ் எடுப்பீங்களா இருந்தால் இந்த கேரக்டர்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். முதலாவது நாங்கள் பார்த்தோம் ஷிமேயிக்கள் எங்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள்.
ஷிமேயிக்கள் எங்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். ஷிமேயிக்கள் யார்? எங்களோட லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் சந்தர்ப்பவாதிகள். எழுதுறவங்க எழுதிக்கலாம். ஷிமேயிக்கள் யார்? சந்தர்ப்பவாதிகள். ஷிமேயிக்கள் யார்? ஜால்ரா அடிக்கிறவர்கள். ஷிமேயி யார்? தந்திரவாதிகள். சரியா? ஒரு ஆள் இருக்கிற நேரம் ஒரு விதமாக பேசுவாங்க, இல்லாத நேரம் இன்னொரு விதத்தில் பேசுறது ஷிமேயிக்கள். ஷிமேயிக்களோட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் பொல்லாத ஆக்கள் இந்த ஷிமேயிக்கள். பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறவர்கள் தான் ஷிமேயிக்கள். தூஷித்து தூற்றி உங்களுக்கு 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 இடையூறுகள் செய்கிறவர்கள் ஷிமேயிக்கள். அந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ஆளை பார்க்குறீங்க, அபிஷாய். அபிஷாயுடைய கேரக்டர் என்னது? அபிஷாய் சமுதாயத்தில் அபிஷாயிமா இருக்கிறாங்களா? ஹலோ, அபிஷாய்க்கு சமுதாயத்தில் இருக்கிறாங்களா? யார் அபிஷாய்கள்? நல்லா வாசிங்க. அபிஷாய் யார் இந்த இடத்துல? என்ன சொல்றாரு அவரு? அவர் யாரு? பாடி கார்ட்ஸ். இன்னொரு வகையில் யாரு? தாவீதுக்கு யாரு? வெல்விஷர், நலம் விரும்பி. நலம் விரும்பி தானே அவர் தாவீதுடைய ஆள். அப்ப அவருக்கு நாங்கள் சொல்லலாம் நலம் விரும்பி. அபிஷாய் யாரு? நலம் விரும்பி, வெல்விஷர், உங்கள் நலனில் அக்கறை உள்ளவர், உங்கள் நண்பன். அவர் உங்களோடு இருக்கிறாரு. உங்களோடு அவர் இருக்கும் பொழுது இந்த ஷிமேயை தூஷிக்கிறத கண்டா அபிஷாய்க்கு பொறுக்க முடியலை. என்ன இருந்தாலும் நீ எங்கட ராஜாவுக்கு நீ இப்படி சிலவங்க இருக்காங்கல்ல, உங்களுக்காக குரல் கொடுக்குறவங்க உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க, உங்களோட ஸ்கூலில் இருப்பாங்க, உங்களுக்காக குரல் கொடுக்குறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? யாரும் உங்களுக்காக குரல் கொடுக்குறவங்க, ஏதாவது ஒன்றுனா உங்களோட வந்து நிற்கிறவங்க, அவங்க உங்களோட யார்? நலம் விரும்பிகள். ஆனால் அந்த நலம் விரும்பிகள் நல்லோ, ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நலம் விரும்பிகள். ஏன்னா இந்த நலம் விரும்பி என்ன சொல்றாரு? அந்த செத்த நாய் என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே. இது இப்படி கேட்குறேன், ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா? அபிஷாய் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா? இந்த வார்த்தையை அவன் சொல்றது நன்மையான ஒரு அறிக்கையா? பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ டேவிட்டுக்கு சார்பாக அவன் சொன்னது சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? தாவீதின் பார்வையிலே சொன்னது சரியா பிள்ளையா? தாவீதின் பார்வையில் பிள்ளை, அப்போ யார்கிட்ட பார்வையில் சரி? இல்லைப்பா, உங்களோட நலம் விரும்பி தாவீதுக்கு ஏசுறான் ஒருத்தன், அவனை அடிக்கோன்னு சொல்றது சரியா பிள்ளையா? சரி, அவன் தாவீதுக்கு ஃபேவராக தானே பேசணும். உங்கள் நலம் விரும்பி பிரச்சனையில் உங்களுக்கு ஃபேவராக தானே பேசணும். பிரச்சனைங்கிறது அவனுக்கு அதால் இல்லை, அவன் உங்களோட நலன் விரும்பி அவன் உங்களுக்கு சாதகமாக தானே பேசணும். அதுக்கு தானே நீங்கள் பிரச்சனை வரக்குள்ள ஒரு ஃப்ரெண்டை கையில் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்டு உங்களுக்கு சாதகமாக பேசதான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அப்போ ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் டேவிட், ஒருவேளை இவருடைய அறிக்கை தாவீதுக்கு சாதகமாக பேசுகிறாரு. ராஜாவுக்கு நீ இவன் பேசுகிறான், ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் கழுத்தை நான் வெட்டிக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் சோர்ந்து போயிருக்கும் நேரங்களில் எங்களுக்கு ஆலோசனை கூறுகிறவர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவங்க எங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் என்னமோ சொல்கிறது உண்மை தான், ஆனால் சொல்கிற காரியம் சரியில்லை. அவன் சொன்னது தாவீதுக்கு ஃபேவரிசம் சரி, வேணா இவன், ஆனால் அவன் ஒரு ஆளை கொல்ல சொல்கிறான் இல்லையா? ராஜா நீங்கள் பெர்மிஷன் தாங்க, இவனை நான் கொண்டுறேன்னு சொல்கிறான். அப்போ தாவீது அதுக்கு அனுமதிக்கலை. இதில் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற அபிஷாய்கள் எங்கள் சமுதாயத்தில் எங்கள் நலம் விரும்பிகள். அவர்கள் எங்கள் நலம் விரும்பிகள் என்பதற்காக அவங்க சொல்றதெல்லாம் சரின்னு அர்த்தம் இல்லை. நலம் விரும்பிகள் என்பதற்காக சொல்லுவதெல்லாம் சரி என்பதாக அர்த்தம் இல்லை. நலம் விரும்பிகளும் தப்பான ஆலோசனைகள் சொல்ல முடியும். ஓகே, அவங்க எங்க மேல இருக்கிற ஃபேவரிசத்துல, எங்க மேல இருக்கிற அன்புல, எங்க மேல இருக்கிற பாசத்துல அவங்க எங்களுக்கு சார்பாக முழுசா பிரச்சனையை பார்க்காம பேச there is a possibility. அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்கள் நலன் விரும்பியின் அறிக்கைகளை குறித்து. தாவீது ரெஸ்பான்ஸ் பண்றாரு 9ஆம் வசனத்துல, மன்னிக்கவும் 10ஆம் வசனத்துல. அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன,
அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? இதுதாங்க தாவீதுடைய முதிர்ச்சி. தாவீது உணர்ச்சி வசப்பட்டிருந்தா தாவீதுக்கு சொல்லியிருக்கலாம். ஏன்னா தாவீது ரொம்ப டவுன்ல இருக்கிற நேரம், சரி அவனை கொண்டு போட்டுருன்னு சொல்லியிருக்கலாம். தாவீது அப்படி சொல்லலை. தாவீது அப்படி சொல்லாமல் இருப்பதற்கான காரணம், தாவீது அவன் கர்த்தரோடு தொங்கிக் கொண்டிருந்தான். இந்த பின்னுக்கு கதையில் இந்த இடத்துல தாவீதுடைய லைஃப் தொங்குது, ஊசலாடுது. ஏதோ ஒரு இடத்துல அவன் கனெக்ட் ஆகியிருந்தான் கர்த்தரோட. சொல்றான், அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்திருப்பாராக இருந்தால், தாவீதை தூஷிக்க கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்திருப்பாரா இருந்தா நீயும் நானும் யார்? இப்ப சொல்றது யாரு? ராஜா, சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, ராஜா. பாருங்க அவனுடைய தாழ்மையை பாருங்க. அவன் ராஜாவான்னு சொல்றான், தூஷிக்கட்டும். அப்ப மூணாவது காரியம் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் இந்த பாடத்தில், இந்த படிப்பினையிலிருந்து, எங்கள் சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக அமையும் பொழுது, சுனாமி போல பேரலைகள் எங்களை மூழ்கடிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தரோடு எங்கேயாவது ஒரு ஓரத்தில் எங்களுடைய லைஃப் தொங்கிக் கொண்டு இருக்குமாக இருந்தால், நாங்கள் எங்கள் எதிரிகள் எங்களை தூண்டி விடுகிற விதத்தில் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப நிதானமாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். பிரச்சனைகள் அதிகமாவதற்கு ஒரு முக்கிய காரணம்தான், பிரச்சனைகள் வரும் நேரத்தில் நாங்கள் அந்த பிரச்சனைக்கு கொடுக்கிற மறு உத்தரம், ரெஸ்பான்ஸ். எப்படி நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறோம், எப்படி நாங்கள் அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் எங்களோட பதிலை கொடுக்கின்றோம் என்பதிலே தங்கி இருக்கு. அப்போ நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம், தாவீது சொல்கிற 11 வசனத்தில், என் கற்ப பிறப்பான என் குமாரனை என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பெஞ்சமீனன் எத்தனை அதிகம். அப்போ இதில் நீங்கள் சொல்லுங்கள், தாவீதுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்னது? தாவீதுக்கு இந்த அறிக்கையில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீங்க? தாவீதுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்னது? ஷிமேயி தூஷிக்கிறதா, இல்லை அவன் அப்சலோம் அவனை துரத்துறதா? ஏன்னா அது குடும்ப பிரச்சனை. அதான் அவனோட மகன் துரத்துறான். இது ஒரு தேர்ட் பர்சன். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரோட்டில் போகல, நிறைய பேர் உங்களை ஏசுவாங்க. ஐ மீன் இந்த வாகனங்களை போகல, அப்படி நாங்களும் ஏசுவோம், எங்களையும் ஏசுவாங்க. வாகனங்களை போகல, ராங் போட்டால் நிப்பாட்டி அந்த டிரைவரை நாங்கள் ஏசுவோம், சில நாங்கள் தப்பாக போட்டால் அவங்க எங்களை ஏசுவாங்களே. கொஞ்சம் உரத்த சத்தமாக ரோட்டில் வாகனங்கள் ஓட்டுறவங்க கொஞ்சம் கத்திக்கொள்ளுவாங்க. ஆனால் அது ஹர்ட் ஆகாது யாரையும். ஏன்னா அந்த ஆளும் நானும் யாரோ அந்த நேரம் கத்திட்டு அதோடு அது ஹர்ட் ஆகாது. எங்களை யாராவது எங்களை அறியாத தேர்ட் பர்சன் எங்களை திட்டினால் அது எங்களை ஹர்ட் ஆகாது. அது எங்களோட குடும்பத்தில் யாராவது எங்களை திட்டினா எங்களை ஹர்ட் ஆகும். ஏன்னா குடும்பத்தில் உறவு. ரோட்டில் அது அவன் யாரோ, ரோட்டில் போகிற ஒரு மனுஷன். இப்போ தாவீதுடைய கதையும் அப்படித்தான். ஷிமேயி, அவன் இஸ் நாட் பாதர் அபவுட் ஷிமேயி. ஏன்னா அவனுடைய கன்சர்ன் வந்து அப்சலோம். குடும்பத்தில் பிரச்சனை தான் அவனுக்கு பெருசாக இருந்தது. அதனால் இவன் என்னைய தூற்றுறது எனக்கு இது பொருட்டே இல்லை. ஆனால் 12ஆம் வசனம் மிக மிக முக்கியம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஒருவேளை இன்னைக்கு காலையில் உங்களுக்கு இது தேவையாக இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா 12ஆம் வசனத்தை? ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். ஹல்லேலூயா. இது இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாக இருக்கட்டும். ஒருவேளை, அதுவும் கேரண்டியா அவன் சொல்லல, நான் பிரச்சனை மத்தியிலே போற ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, நான் படுகிற பாட்டை பார்த்து, நான் முகம் கொடுக்கிற நிந்தனைகளை பார்த்து எனக்கு இறங்குவா. அதுதான் ஒரு இடத்துல அவன் தொங்கிக்கிட்டு இருந்தான்னு சொன்னல, இதுதான் அந்த இடம். ஒரு வேளையாவது கர்த்தர் என்னைய பார்த்துட மாட்டாரா? சில வேளை வியாதியில் இருக்கிறவங்க, மரண படுக்கையில் இருக்கிறவங்க, நாங்கள் அப்படி எதிர்பார்த்துருப்போமா இல்லையா? ஒருவேளை
கர்த்தர் என்னைய பார்த்துட மாட்டாரா? இது ஒருவேளை என்னைய இந்த மரண படுக்கையிலிருந்து எழுப்பிட மாட்டாரா? ஒருவேளை எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட மாட்டாரா? நாங்கள் ஊழியத்தில் இந்த கஷ்டமான ஜெபம் என்ன தெரியுமா? எனக்கு கடைசி தருணத்தில் கூப்பிடுவாங்க, இந்த ஆத்துமா கஷ்டப்படுது, வந்து அநேகமாக இந்த கம்யூனியன் எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. பாஸ்டர் ஜெபித்து இந்த ஆத்துமாவை ரிலீஸ் பண்ணுங்க, இந்த ஆத்துமா உயிர் இங்கே மட்டும்தான் இருக்குது, கஷ்டப்படுது, அதனால் எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க இயலாது, அதனால் வந்து ஜெபிச்சு இதை விடுதலையாக்கி விடுங்கன்னு சொல்லுவாங்க. வயசானவங்களுக்கு, வியாதிஸ்தர்களுக்கு, நிறைய நாளாக வியாதியில் இருக்கிறவங்களுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ போயிட்டு அவர்களுக்கு சில வேளை கம்யூனியன் கூட இருக்கிற நிலைமையில் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கும். அப்போ இப்போ எப்படி ஜெபிக்கிறது? அந்த ஆத்மாவை ஆண்டவரை எடுக்கும்படி தான் அந்த குடும்பம் எங்களை ஜெபிக்க சொல்லி அழைக்குது. அவங்க குடும்பத்துக்கு வேணும் சீக்கிரமாக இந்த ஆத்மா போய் சேரணும். அப்போ நாங்கள் சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கிற நாங்கள் திடீர்னு போயிட்டு ஆண்டவரே என்னதான் வயசாக இருந்தாலும் இந்த ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபிக்கும் பொழுது கொஞ்சம் கான்ட்ரடிக்டாக இருக்கும். அப்போ அதை ஜஸ்டிஃபை ப்ரேயராக ஜெபம், உம்முடைய சித்தம் ஆக கடவுது ஒரு சாதாரண கமன் ஜெபத்தில் வந்துடுறோம். பொழைச்சாலும் சரி செத்தாலும் சரி சித்தம் நடக்கட்டும். ஆனால் சிலவங்க பொழைச்சும் இருக்காங்க. அப்படி குடும்பம் கடைசி கட்டம், ஃபியூண்டலுக்கு ரெடி ஆகணும், மல்சாலாவை புக் பண்ணணுங்கிற லெவலில் இருக்கும் சிச்சுவேஷன். கூப்பிடுவாங்க ஜெபிக்க. நாங்கள் போயிட்டு ஜெபிச்சா அடுத்த வாரம் ஆள் சர்ச்சிலையும் இருக்கும். அவன் மல்சாலாவுக்கு போட்டு புக்கிங் எல்லாம் கேன்சல். அப்படியும் நடந்திருக்கு. அதனால் சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்று சொல்லி தேர் இஸ் நோ கேரண்டி அட் ஆல். ஆனால் எங்களாலே இந்த தாவீதின் ஜெபத்தை இந்த நாளிலே நீங்கள் என்னென்ன பிரச்சனை முகம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்களும் ஜெபிக்கலாம். ஒருவேளை என் பிரச்சனையை கர்த்தர் பாப்பா. கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 3ஆம் அதிகாரம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் ஒரு தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கு. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகியில் பாடிய பாடல். இருக்கா உங்க பைபிள் அப்படி? ஓகே. இப்போ இந்த சங்கீதங்கள் ஏன் எங்களோட லைஃபுக்கு பொருந்துதுன்னு பாருங்க. சங்கீதம் 3ஆம் அதிகாரம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. கவனிங்க பிரியமானவர்களே, இந்த சங்கீதங்கள் எங்கள் லைஃபுக்கு பொருந்துகிற விதம். இப்போ இது ஒவ்வொரு சங்கீதத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ இந்த சங்கீதத்தை தாவீது எங்க பாடுறாரு? ஓடிக்கிட்டு போற நேரம் பாடுறாரு. தாவீது என்ன சொல்றாரு? இந்த சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லுகிறார். நீங்க மனச்சோர்வோடு இருக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு அணுகுமுறையை தாவீது இந்த ஜெபத்திலே எங்களுக்கு கொடுக்கிறார். ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஜெபிக்கிறார். ஜெபித்து கர்த்தருக்கு சொல்லுகிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக அநேகர் எழும்புகிறார்கள். சில சமயங்களை நீங்கள் தனிஞ்சிருப்பீங்க. எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக, நலன் விரும்பிகள்னு சொன்னல, இந்த நலன் விரும்பிகளும் உங்களுக்கு விரோதமாக மாறக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. யாரை நம்பினீங்களோ
அவங்கெல்லாம் அவங்களோட காலை வாரி விடுகிற சாத்தியங்கள் உண்டு. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேணும். அப்போ எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் வேளையிலே அவங்க உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. ஓகே, இவருடைய கதை முடிந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவரோ நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறதா இருக்கும் உங்கள் கதை முடியணும்னு சொல்லி. உங்கள் கதை முடியணும். ஆனால் கர்த்தர் உங்கள் கதையை முடிக்க மாட்டார் உங்களோட வேலையை முடிக்கிற வரைக்கும். அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமை. என்னால் இப்போ தலை நிமிர முடியலை, ஆனால் நீங்கள் என் தலையை நிமிர பண்ணுகிறேன். சத்தமிட்டு கூப்பிட்டேன், கத்தி ஜெபிச்சேன். கர்த்தர் தம் பரிசுத்த பர்வதத்திலிருந்து என் ஜெபத்தை கேட்டார். படுத்தேன், நித்திரை இல்லாதான் படுத்தேன், விழித்து கொண்டேன். தூக்கம் போவதில்லை. படுத்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். விரோதமாக படையெடுத்து வருகிற எல்லாருக்கும் நான் பயப்படேன். இதில் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது 7ஆம் வசனத்தில். அதை கவனிச்சிங்களா? 7ஆம் வசனத்தில் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு வர தாவீது 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? 2வது பாயிண்ட், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டு. இப்படி ஜெபிக்கலாமான்னு கேட்கலாம் நீங்கள். எதிரியின் பல்ல உடைங்க ஆண்டவரே. தாடைனா ஹொம்படை சொல்லுவாங்க சிங்களத்தில். ஹொம்படை கத்தேனா, ஹொம்பை தான் தாடை. அப்போ தாடையை அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டு. இதில் என்ன நடக்குது? நீங்கள் மன ரீதியாக உடைஞ்சு போயிருக்கும் பொழுது யார் மேலே சரி கோபம் இருந்தால் அவங்கக்கிட்ட போயிட்டு கோபத்தை காட்டாதீங்க. நல்லா கவனிங்க. யாரோட சரி கோபம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட போயிட்டு கோபத்தை காட்டாதீங்க. உங்களோட வீட்டுக்கு போங்க, உங்களோட ஜெப அறைக்கு போங்க. ஜெபத்தில் உங்கள் கோபத்தை ஆண்டவருக்கு காட்டுங்க. சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு இன்னாரோட ஒரு கோபம் இருக்குது, இன்னாரை கண்டா எனக்கு ஹொம்படதேக்கா காண்ட வகை தமாகி தேனே, எனக்கு அடிக்கணும் போல் இருக்குது, இன்னாருடைய பற்களை உடைக்கணும் போல் இருக்குது. ஜெனுவினா எனக்கு இப்படி ஒரு கோபம் இருக்குது இன்னாரோட, எனக்கு இன்னார் செய்த இது எனக்கு கண் முன்னால் வருது, அந்த இன்னாரை கண்டா எனக்கு அப்படி ஆதங்கம் வருது சொல்லி உங்களோட கோபத்தை ஆண்டுடைய பாத்திரத்தில் கொட்டுங்க. அப்படி கொட்டும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? நினைக்க வேணா உங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த இன்னாருடைய பல்ல ஆண்டவர் உடைப்பாருன்னு இல்லை. ஆண்டவர் அப்படி ஜெபங்களை கேட்குறவர் இல்லை. உங்கள் ஜெபத்தை கேட்டு இன்னாருடைய தாடையை ஆண்டவர் அடிக்கவும் போகிறதில்லை. சுகம் தேவை அந்த இன்னாருக்கும் இல்லை. யாருக்கு சுகம் தேவை? உங்களுக்கு. பிரச்சனை உங்களுக்கு, இன்னாருக்கு இல்லை. புரியுதா? யாரோட சரி பிரச்சனைனா அதில் சபை பண்ணுறது அவர் இல்லை, நீங்க. நான் இதுக்கு முதலையும் சொல்லியிருப்பேன், அது யாராவது சாக்கோடு சொல்லி நீங்கள் நஞ்சு குடிக்கிற மாதிரி ஒரு வேலை. யாரோட சரி பிரச்சனைனா அவங்க சாக்கோன்னு சொல்லி நீங்கள் நஞ்சு குடிச்சிக்கிற மாதிரி வேலை ஒன்று தான் இது. அதனால் அது இல்லை. நீங்கள் ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஆள்கிட்ட பல்ல உடைக்க மாட்டார். ஆனால் உங்களுக்கு ஒன்று நடக்கும், உங்கள் பல்லையும் ஆண்டவர் உடைக்க மாட்டார், உங்களை ஆண்டவர் சுகப்படுத்துவார். நீங்கள் அப்செட்டாக தானே இருக்கிறீங்க. பாருங்கள், 8ஆம் வசனத்தில் டக்காருன்னு மூட் மாறுது. 8ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்துக்கு 8ஆம் வசனத்துக்கு வானத்துக்கு பூமிக்கு மாறு வித்தியாசம். 8ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? வாசிங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உமது ஜனத்தின் மேல் இருப்பதாக. என்னப்பா பல்ல உடைங்க தாடை உடைங்கன்னு ஜெபிச்ச மனுஷன் இப்போ சொல்கிறாரு ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஜனங்களை நீரா. ஆகவே இதுதான் தெரப்பி. நாங்கள் ஆண்டுடைய பாதத்தில் எங்களோட கோபத்தை கொட்டி ஜெபிக்கும் போது என்னை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். ஜெபத்தை முடித்து நான் எழும்பும் பொழுது சத்துரு அல்ல, நான் மாறுகிறேன். ஆகவே தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்களில் ஒன்று. எங்கள் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எல்லா பக்கமும் இருளாய் தோன்றும். கொரோனா காலங்களிலே அந்த பாட்டு ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருந்துச்சு. எங்கு பார்த்தாலும் இருளாய் தோன்றும். நம்பிக்கைக்கு அங்கே there's no way
நம்பிக்கைக்கு எல்லாம் இல்லை, ஒரு சந்தர்ப்பமே இல்லாத நேரத்தில். ஆனால் அது கடைசி சரணம் சொல்லுது, என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழம் உயரமாய் எவ்வளவாய் அன்பு கூர்ந்த. அநேகமாக இதை ஃபியூண்டலில் பாடுற பாட்டு, ஆனால் இது ஃபியூண்டலுக்கு மட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பாடல் அல்ல, அவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு பாடல். ஆகவே இதை ரப்பப் பண்ண இன்னைக்கு இந்த மெசேஜை, நீங்கள் தொல்லை கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை பூமியில் இல்லை. சாகும் வரைக்கும் தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலே ஆண்டவர் எங்களை அனுமதிக்கிறார். ஒரு நாளில் மேலே இருக்கிற மனுஷன் அடுத்த நாள் கீழே. அதனால் ரொம்ப மேலே இருக்கிறவங்க ரொம்ப மேலே இருக்கிறது குறித்து பெருமிதம் கொள்ளவே கூடாது. ஒரு நாள் நீங்கள் கீழே வந்து தான் ஆக வேண்டும். ஐ மீன், பெரிய பில்டிங்கில் நாங்கள் மேலே இருப்போம். நம்ம நாட்டில் இருக்கல அத்தனை மாடி இத்தனை மாடி இருந்து செல்ஃபி பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி நான் மேலே இருக்கிறேன்னு ஃபோட்டோ பிடிச்சி போடலாம். ஆனால் யதார்த்தம் கீழே தானே, மேலே இல்லையே. நீங்கள் எத்தனை மாடி மேலே இருந்து ஃபோட்டோ பிடிச்சி இருக்கலாம், ஆனால் நடக்கிறதுக்கு நீங்கள் கீழே வந்து தான் ஆக வேண்டும். அதனால் அதிகமாக மேலே இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. எப்பயுமே நாங்கள் யதார்த்தத்துக்கு வர வேண்டும். அதனால் இன்றைக்கி மேலே இருந்தால் நாளைக்கு கீழேயும் வர பழக வேண்டும். லைஃப்பில் மேடு பள்ளங்களுக்கு போக கற்றுக்கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கிறதை விட ஆப்போசிட்டாக மாறும், கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை பற்றி கொண்டு வாழ பழகி கொள்ளும் பொழுது என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை விடாமல் நீங்கள் முன்னுக்கு போவீங்க. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் டக்காஸ்னு அப்செட் ஆகுவீங்க. பிரச்சனை, சோர்வு, நம்மளை யாரும் பார்க்கல, நம்மளை யாரும் விசாரிக்கலை, நம்மளுக்காக யாரும் ஜெபிக்கலை. யாரும் உங்களை விசாரித்தாலும் விசாரிக்காட்டியும், யாரும் உங்களுக்காக ஜெபிச்சாலும் ஜெபிக்காட்டியும், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த நிச்சயத்திலே நீங்கள் போகும் பொழுது, இன்றைக்கி 2 வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த 2ஐயும் நீங்கள் ஒன்றாக போட்டு அலசி ஆராய்ந்து, ஒருவேளை கர்த்தர் உங்கள் சிறுமையை பார்த்து நீங்கள் பட்ட அவமானத்துக்கு பதிலாக நன்மையை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? கொஞ்ச நேரம் கண்களை மூடி, நீங்கள் இருக்கும் சூழ்நிலை என்னவோ, நீங்கள் முகம் கொடுக்கும் சூழ்நிலை என்னவோ, நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிற நிந்தனைகள் என்னவோ, உங்களுக்கு இருக்கிற மன சோர்வுகள் என்னவோ, கண்களை மூடி தாவீதை போல, இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் முகம் கொடுத்த சூழ்நிலைகளைப் போல நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கலாம். அப்படி நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் ஷிமேயிக்கள் வரலாம், உங்கள் வாழ்க்கையில் அபிசாய்கள் வரலாம், உங்கள் நலன் விரும்பிகள் வரலாம், உங்களை தூற்றுகிறவர்கள் வரலாம், உங்களை தூண்டி விடுகிறவர்கள் வரலாம், உங்களை பிழையான வழியிலே வழிநடத்தக்கூடியவர்கள் வரலாம். உங்கள் மேல் அக்கறை உள்ளதை போல காட்டினாலும் உங்களோடு பகையிலே இருக்கிறவர்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவராயிருக்கிறார். எல்லோரும் ஜெபத்திலே கண்களை மூடி, உங்களுக்கு ஜெபிக்க நான் தருணம் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் விரும்பினால் எழும்பலாம், விரும்பினால் முழங்காலில் இருக்கலாம், விரும்பினால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கதறலாம், ஓலமிடலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு மேலாக, கர்த்தர் உடைய வாழ்க்கைக்கு மேலாக அவருடைய அற்புதமான கரத்தை நீட்டி ஜெபிக்கும்படி, இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை தலை நிமிர முடியாதபடிக்கு உங்களை ஒரு ஸ்தம்பித நிலைக்கு கொண்டு போய் விட்டிருக்கலாம். உங்களை தலையை நிமிர பண்ணுகிறவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஒரு சரணத்தை மீண்டும் ரிப்பீட் பண்ணுவோமா? தொல்லை கஷ்டங்களில் என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசு. எழுதி நிற்போமா? சபையாராக மேலே கொடுக்குறாங்க. ரைட், ஓகே. ஹல்லேலூயா.
கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவே. அகலமான உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எல்லோரும் சொல்வோம். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திட, துக்கம் துன்பம் வரும். இன்பத்தில் துன்பம் நேரிட, இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும். பரனில்லை காக்க வல்லோம். கரங்களை ஏற்றி சொல்லுவோம். பாரத்திலிருந்து ஜெயம் வரும். பரனில்லை காக்க வல்லோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. இன்றைக்கு நீங்கள் வாழ்விலே மேலிருந்தாலும் கீழிருந்தாலும், நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், கர்த்தர் தாவீதின் தலையை நிமிர்த்தியது போல, தாவீதின் சிறுமையை பார்த்து மீண்டும் அவன் ராஜ்ய பாரத்தை கொடுத்து அவர் சிங்காசனத்தை ஸ்தாபித்தது போல, ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிற காரியம், இன்று அநேகர் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் நிமித்தம், நீங்க முகம் கொடுத்த இழப்புகள் நிமித்தம் தலை நிமிர முடியாதபடி தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை மற்றவர்கள் பரியாசம் பண்ணிக்கொள்ள, மற்றவர்கள் உங்களை நிந்திக்கத்தக்கதான சாத்தியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கதை முடிந்து விட்டது என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார், நான் உன் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர், நான் உன் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். நீ தலை குனிந்து வாழ மாட்டாய், நீ தலை நிமிர்ந்து வாழ்வாய். நீர் அநேகருக்கு முன்பதாய் சாட்சியாய் வாழ்வாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, நீ கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி, அந்த வார்த்தையை விட்டு நீ விலகாதபடி, நீ கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு வாழும் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது, உன்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். நீ கர்த்தரை விட்டு தூரம் போனால் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய பாதத்தில் நீ அமர்ந்திருக்கும் பொழுது, உன்னுடைய எல்லா காரியங்களையும் அவருடைய சித்தத்திலே நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது உனக்கு விடுதலை உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. கரகோஷத்தை கொடுப்போமா? பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர்,
அவர் நல்லவர். ஓ உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் சுவாமி, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. நாங்கள் வலது இடதுபுறம் சாயாதபடி உம்முடைய வார்த்தைகளை தஞ்சம் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுங்க. இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து அவர்கள் வீடுகளிலே அப்பத்தையும் தண்ணியையும் குறைவின்றி நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் புறப்பட்டு போகும் பொழுது உம்முடைய சமாதானத்தோடு, உம்முடைய விடுதலையோடு, உம்முடைய சந்தோஷத்தோடு சுவாமி ஓ புறப்பட்டு செல்லத்தக்கதாக தேவானீர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். மக்கெல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். நீரே அதற்கு பாத்திரர். ஆமென். எல்லோரும் சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடும் போய் வாருங்கள். God bless you.